ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. அதுதான் சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 5 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றி தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுமே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே கிழங்கோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.